நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசிய திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார்மொழி நமற்ற நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் பெருங்கருணை நாயுடனர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணியாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, இன்று தொன்றபுராண சிந்தனையாக எம்பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதான் ஆரம்பம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சரிதான். அதாவது பெரிய புராணத்துல ரொம்ப ரொம்ப பெரிய சரிதமாக சொல்லப்படுவது ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதம். 1253 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான். மொத்தம் 4286 பாட்டுல ஞானசம்பந்தருக்கு தான் அதிகம். அதுக்கு அடுத்து நாவுக்கரசு பெருமானது 424 பாடல். சுந்தரமூர்த்தி சாமி எழுத மொத்தம் 5 சரிதான். ஒரே சரீரத்தில் ஒட்டுக்கா வராது சுந்தரர். இப்ப நாம 2 பார்த்திருக்கிறோம். திருமலை சிறப்பு பார்த்திருக்கிறோம், அதே மாதிரி தடுத்தாட்பண்ட புராணம் பார்த்திருக்கிறோம். திருமலை சிறப்புல 50 பாடல், தடுத்தாட்பண்ட புராணத்தில் 203 பாட்டு. அடுத்து ஏர்வன் கலிக்காம நாயனாருடைய புராணம், அதுல 400 பாடல் பக்கம் வரும். அதற்கு அடுத்தது களரிட்டறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார் புராணம், அதுல 175 பாட்டு. இப்படி எல்லா சரிதத்தையும் சேர்த்துனா அது ஒரு 780 பாட்டு அந்த மாதிரி வரும். சுந்தரருடைய வரலாறு 5 புராணங்கள்ல பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சுந்தரருடைய வரலாறு. அதற்கடுத்து பெரிய அதிகமான பாடல்களை கொண்டது கண்ணப்ப நாயனாருடைய புராணம் தான். 181 பாட்டு. 181 பாட்டு. ரொம்ப ரொம்ப எல்லாரும் வியந்து போற்றக்கூடிய நாயன்மார் யாருன்னா, நாயன்மார்களாலே வியந்து போற்றக்கூடிய நாயன்மார் கண்ணப்ப நாயனார். நாயன்மார்களே வியந்து போற்றிய ஒரு பெருமை கண்ணப்ப நாயனார் கொண்டு. அவருடைய அன்புக்கு முன்னாடி நாம நிக்க கூட முடியாது என்று சொல்லி எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணம் பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றோதாய் கோத்தும்பி என்று சொல்லி திரு கோத்தும்பியில மணிவாசக பெருமான் பாடுறார். அப்படின்னா கண்ணப்பரை எல்லாம் ஒரு அன்பராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அவருடைய அன்பை நீங்கள் அனுபவித்ததற்கு பிறகு, எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் என்னை ஒரு அடியாராக ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நம்முடைய வாதபுரடிகளே பெருமானிடத்தில் வியந்து கேட்கிறார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். கண்ணப்பருக்கு ஒப்பா ஒரு அன்பு சொல்லவே முடியாது. அன்பு அப்படின்னா கண்ணப்பர், கண்ணப்பர் என்று சொன்னால் அன்பு. அன்புக்கு வடிவம் கிடையாது இல்லையா? அன்பை யாராவது பார்த்துருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஆனா கண்ணப்பர் தான் அன்பனுடைய வடிவம். செக்கிழார் பெருமான் இந்த சரியத்துல சொல்றார், பரிவில்லா படிவு, அதாவது படிவில்லா பரிவுதானோர் படிவமா பரிசு தோன்ற அப்படின்பார். சரியத்தில் உள்ள வருது. படிவு அப்படின்னா உருவம், பரிவு அப்படின்னா அன்பு. அன்புக்கு வடிவம் கிடையாது. ஆனா அந்த அன்பே வடிவமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார். சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. படிவில்லா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற என்று சொல்லி சரியத்தில் வருது. அவ்வளவு அன்புடையவர் கண்ணப்ப நாயனார். எந்த இடத்துலையும் அவர் அந்த 6 நாள் பெருமானோட எப்படி இருந்தார் அப்படிங்கிறது நம்ம அந்த 6 நாள் கடைசியா புராணத்துக்கு அந்த கடைசி 6 நாள் தான் புராணமே நமக்கு ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு உயிரோட்டமாக இருக்கக்கூடியது அந்த கடைசி 6 நாள் வழிபாடு. நம்முடைய பட்டணத்தடிகள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்ற, பாலால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாலாரில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று சொல்லி 3 சரியத்தான் சொல்றாரு. அதுக்கு மேல சொல்ல முடியல அவரால். இது மாதிரி செய்யவே முடியாது அப்படின்ட்டார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் அப்படின்னாரு. பட்டணத்தடிகள், முற்றும் துறந்த பட்டணத்தடிகள். அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களை தொடர்ந்து சென்றவர் பட்டணத்தடிகள். காதற்ற ஊசி வாராது கடைக்கன் என்று சொல்லி அத்துணை செல்வங்களையே அறவே தொடர்ந்து துறவு நிலையில இருந்தவர் பட்டணத்தடிகள். அவரே சொல்றாரு, பெற்ற பிள்ளைய 5 வயது பாலகனை
அடியார் வந்தார் அப்படின்னு சொல்லி அடியாருக்காக கறி படைக்கிறது அறிந்து உணவு படைப்பது அப்படிங்கிறது என்னால முடியாது அப்படின்ட்டார். பாலால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், என்னால செய்ய முடியாது அப்படின்ட்டார். யாரு? முற்றும் துறந்த பட்டினத்தடிகள். அவர் சொன்னார், மாது சொன்ன சூழால் எனவே துறக்க வல்லே நல்லேன் அப்படின்னார். மனைவி சொன்னதெல்லாம் ஒரு பேச்சா? மனைவி சொல்லிட்டாங்களாம். என்ன சொன்னாங்க? திருநீலகண்ட நாயனருடைய மனைவி, தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னாங்க. அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக எத்தனை ஆண்டுகள் அவர் அப்படி இருந்தார், மனைவியை பிரிஞ்சிருந்தார் அப்படின்னா, எம்மை அப்படின்னு சொன்னதுனால அவரும் மனைவி மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு மாதர்களையும் மனதாலும் தீண்டாமல் இருந்தவர் நாயனார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினம் தீண்டேன் என்றார் அப்படின்னு. அதாவது மனசுல கூட நினைக்கலையா வேற பெண்களை. எந்த வயசுனா 20 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 80 வயசு 85 வயசு வரைக்கும். 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல. மனைவி தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. மனைவி தொடக்கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு எம்மை அப்படின்னு சொன்னதுனால வேறு எந்த ஒரு பெண்ணையும் மனதால கூட அவர் தீண்டல என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருக்கு அதை சொல்றார். பட்டணத்தடிகள் சொல்றார், எல்லாம் துறந்தவர், அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னு. மனைவி சொன்னதை எல்லாம் ஒரு விதா வச்சுட்டு இளமையை துறக்க முடியுமானா துறந்து காட்டியவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். அதுக்கு அடுத்ததுதான் சொல்றாரு, நாலாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னாரு. கண்ணப்ப நாயனார் எத்தனை நாள் பழகினார் அப்படின்னா சாமி கிட்ட 6 நாள் தான் பழகினார். அதுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனாருக்கு குடுமி தேவர்னா யாருன்னே தெரியாது. அப்படி அந்த மலையில ஒரு குடுமி தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது கண்ணப்ப நாயனாருக்கு தெரியாது. கூட போற நானும் தான் சொல்றான். அவனுக்கு அவ அப்பா கூட போன பழக்கம் இருக்கு. கண்ணப்பருடைய அப்பா நாகன் கூட வேட்டைக்கு போன பழக்கம் இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது குடுமிதேவர் அவன் பார்த்திருக்கிறான். குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொன்னது அவன் தான். இல்லைன்னா கண்ணப்ப நாயனருக்கு தெரியாது. அவன் தான் சொல்றான், நானே தோன்றும் அக்குன்றில் நன்னுவோம் அப்படின்னா. கண்ணப்ப நாயனார் சொல்றாரு, நானே தோன்றும் அக்குன்றில் நன்னுவோம். ஒரு பெரிய மலை தெரியுதுப்பா, அந்த மலைக்கு பக்கத்தால போலாம் அப்படின்னு சொல்லி நாயனார் சொல்றார், தினனார் சொல்றார். அதுக்கு கூட வந்த நானன் சொல்றான், காணனி போதின் நல்ல காட்சியே காணலாம் அப்படின்னா. காணனி போதின் நல்ல காட்சி, சிவபெருமானுக்கு பார்க்கறதா நல்ல காட்சி. அதுக்கு மேல ஒரு நல்ல காட்சி எதுவுமே கிடையாது இல்லைங்களா? பெருமானை காண்பது அடியார்களை காண்பதுக்கு மேல ஒரு நல்ல காட்சி இந்த உலகத்தில் இல்ல. அதான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் நம்மை அமுது செய்வித்தல், அப்புறம் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படின்னாரு. சாமியை எல்லா பக்கம் கோயில்ல பார்க்கிறது சிறப்பு தான். மற்ற பக்கம் உற்சவ மூர்த்தியாக வர வருகின்ற பொழுது பார்க்கறது சிறப்பு தான். தேர்ல பார்க்கறது கோடி புண்ணியம். 1 கோடி முறை நீங்க பெருமான வழிபாடு செஞ்சதுக்கு சம தேர்ல ஒரு நாள் பார்க்கிறது. சாமி தேர்ல வந்தா கண்டிப்பா நான் போய் பார்க்கணும், வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேர்ல சாமி வந்தாச்சு அப்படின்னா தேர்ல பார்த்தோம்னா 1 கோடி நாள் பார்க்கறதுக்கு சமம். நான் சொல்லல, திருச்சிராப்பள்ளி ராகவனையா சொல்றாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. அப்படி அவன் சொல்றான், காணனி போதில் நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் 2 பேரும் மேல போறாங்க, கண்ணப்ப நாயனார் பார்க்கிறாங்க. பார்த்து பழகினது 6 நாள் தான். 6 நாள்ல ஒரு கண்ணை பெயர் தப்புறாரு, மீண்டும் 2வது கண்ணையும் பெயர்க்க முற்படுகிறார் அப்படின்னா யாராலையும் முடியாது. அந்த மாதிரி பக்தி செய்வது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது. அர்ஜுனன் தான் கண்ணப்பனா வந்தாங்க சாமி. ஆமாங்க, சொல்றேங்க, அதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்றது சொன்ன மாதிரி அர்ஜுனன் தான் கண்ணப்பன் அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா பெரிய புராணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம், போன பிறப்புல செஞ்ச தவம் அர்ஜுனன் தான் கண்ணப்பர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா சிவகவனிய உரையில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி தலபுராணங்கள் இருக்கு. சீகாலத்தி தலபுராணத்துல அர்ஜுனன் தான் கண்ணப்பர் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. அதுக்கு ஒரு வரலாறு. அர்ஜுனன் பாசுபதம் வேண்டி தவம் இருக்கிறான். பாரத போர் செய்யறதுக்கு பாசுபதம் வேணும். பாசுபதம் இல்லாம அவன் வெற்றி பெற முடியாது. கௌரவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா பாசுபதம் வேணும். அதை யார் கொடுக்க முடியும்? சிவபெருமான் ஒருத்தனை தவிர யாரும் கொடுக்க முடியாது. சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்க முடியும் பாசுபதம். அதனால பாசுபதம் வேண்டி அர்ஜுனன் தவம் செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நாள் தவம் இருந்து அப்படியே என்ன ஆயிருது அப்படின்னா
அப்படி எறும்பெல்லாம் அப்படி புற்று மாதிரி ஆயிடுறான் அர்ஜுனன். எறும்பெல்லாம் மேல அப்படியே புற்று, அப்படி ஒரு புற்று எப்படி இருக்கும் அது மாதிரி. ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டுக்கு தவத்தில் இருக்கான். தவத்தினுடைய வலிமை அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப மூகாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் பன்றி உருவத்துல வர்றான். அப்படி ஒரு பன்றி உருவத்துல வருகின்ற பொழுது அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொல்லி சாமியுமா அம்பால என்ன பண்றாங்கன்னா வேடுவன் வேடுவச்சியா வர்றாங்க. கிராத வேடமுடு, அந்த கிராத வேடம்ங்கிறது என்னன்னா வேடுவர், அந்த வேட்டுவனுடைய வேடம் தான் கிராத வேடம். அந்த கிராத வேடத்தோடு உமையம்மையும் வேடுவ பெண்ணா வர்றான். அப்படி வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் வராங்க. இவனுக்கு அர்ஜுனனுக்கு தவ வலிமையின் காரணமாக வரக்கூடிய ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னா கையில காண்டிபத்தை வச்சிருக்கிறான். காண்டிபத்தினால அந்த பன்றிய வேகமா அம்புடுறான். ஏன்னா விழிச்சுக்கிறான், தவ வலிமையினால வர ஆபத்தை உணர்ந்துக்கிறான். அந்த மூகாசுரன்கிற அரக்கன் தான் பன்றி உருவத்துல வர்றான். சிவபெருமானும் வர்றாரு. சிவபெருமானும் அந்த பன்றி மேல அம்பு விடுறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அம்பு போய் விழுகுது. அந்த பன்றி இறந்து போயிருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப சண்டை வந்துடுது. இப்ப சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா சிவபெருமான் கோலத்தில் இல்ல, வேடுவனா இருக்கிறாரு. இவர் ராஜாவுடைய பையன் இல்லையா, அர்ஜுனன் யாரு, ராஜவம்சம், அரச வம்சம். அதனால இவன் என்ன சொல்றான்னா, அர்ஜுன நீ வேடுவன் தானே, நான் பன்றியை கொன்றது என்னுடைய அம்பு தான், அதனால நீ பன்றியை நீ உணவுக்கு எடுத்துக்கோ, நான் தான் பன்றியை கொன்னேன்னு சொல்றான். அப்ப சாமி என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் தான் பன்றியை கொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்துடுது. அப்ப ரெண்டு பேரும் மற்போர் புரியுறாங்க. மற்போர் அப்படின்னா கட்டி பிடிச்சு சண்டை போடுறாங்க சிவபெருமானும் அர்ஜுனனும். அது நடந்த இடம் கேரளாவில் கடுத்துருத்தின்னு சொல்றாங்க. கடுத்துருத்திங்கிற ஒரு இடத்துல அது நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல எழுதி போட்டிருக்கிறாங்க, தமிழ்லயே எழுதி போட்டிருக்கிறாங்க. இது நடந்தது கடுத்துருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கடுத்துருத்தி ஏற்றுமானூர் பக்கம், ஏற்றுமானூர் கடுத்துருத்தி வைக்கத்துக்கு பக்கம். அந்த அப்படி சண்டை நடக்கிற பொழுது சாமிக்கு என்னன்னா, அர்ஜுனன் சிவபக்தன். அந்த பஞ்சபாண்டவர்களே சிவபூஜை பண்ணக்கூடியதாருன்னா அர்ஜுனன் தான். ஞானசம்பந்த பெருமானே பாடி இருக்கிறார். எப்படி சிவபூஜை பண்ணுவான் அப்படின்னா 5 புலன்களை அடக்கி சிவபூஜை பண்ணுவான். அது எப்படின்னா தவறாம சிவபூஜை பண்ணுவான். பஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகொடர் பூசணையால் நஞ்சமது செய்தருடும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்தான் கொஞ்சகிளி மஞ்சனமும் கோழிலியம் பெருமானேன்னு திரு கோழிலி தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். நம்மளா சிவபூஜை பண்றோம் அப்படின்னா 5 புலன்கள் அடக்கி பண்றோமான்னா இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. ஏதாவது ஒரு குண்டூசி விழுந்தா கூட நம்ம காதுல கேட்கும். ஆனா அர்ச்சுனன் சிவபூஜை பண்ணானா என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. சண்டீஸ்வர நாயனார் அப்படின்னா சிவபூஜை பண்ணார். சண்டீஸ்வர நாயனார் சிவபூஜை செய்கின்ற பொழுது அப்படியே அந்த பாலெல்லாம் குடங்குடமா வச்சிருக்கிறார், பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அப்பா எச்சதத்தன் கோபமா அப்படி கொடிய மொழிகளால பேசுறார். உனக்கு பூசை வேணுமா பூசை அப்படின்னு சொல்லி பயங்கர ரொம்ப பேசுறார். அப்படி பேசுறது காதுல விழுகல அவருக்கு. அதே மாதிரி கையில் ஒரு பெரிய கோல் ஒன்று வச்சிருக்கிறார், ஓங்கி முதுகுல அடிக்கிறார். அடிச்சதும் அவருக்கு தெரியாது, யாருக்கு, சண்டீஸ்வர நாயனருக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணாரு, உனக்கு பால் வேணுமா, பால் மாட்டினுடைய பாலை எல்லாம் கறந்து இப்படி மணல் ஊத்தி விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பால் கொடுத்து காலால தள்ளினார். அப்படி காலால தள்ளின உடனே தான் சிவபூஜைக்கு ஒரு இடையூறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, மாடு மேய்க்கிற குச்சி பக்கத்தால இருக்குது, மாடு மேய்க்கிற கோலை கையில் எடுக்கிறாரு. மலுவா மாறிடுது. முறைமையினால் மலுவாயிற்றும் வரிசைக்கிழர் பெருமாள், முறைமையினால் மலுவாயிற்று, மலுவா மாறிடுச்சு. அப்பா பார்த்தா மேல நிக்கிறது அப்ப சொந்த தந்தையார். அதெல்லாம் அவர் பார்க்கல. தந்தையா இருந்தேன்னா யாரா இருந்தேன்னா, சிவபூஜைக்கு இடையூறு செஞ்சால காலம் 2 காலையும் வெட்டிட்டார். 2 காலையும் வெட்டினார். ஒரு கால் தானே பால் குடத்தையெல்லாம் தள்ளிச்சு, இன்னொரு கால் எதுக்கு வெட்டணும் அப்படின்னா, சிவ அபச்சாரம் செஞ்சது ஒரு கால், அதுக்கு துணை நின்றது இன்னொரு கால். அதனால 2 காலையும் போட்டாரு. சிவ அபச்சாரம் செய்யறதும் தவறு, அதுக்கு துணை நிக்கிறதும் தவறு. அப்ப அதான் சொல்றாரு, கொடிதா மொழி கூறி திரு மகனார் திருமுதையில் தண்டு கொண்டு புடைத்தும் மண்டு காடலின் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்றும் அறிந்தலரால் அப்படின்னா. எப்படி பூஜை பண்ணியிருக்காரு, மண்டு காதலில் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னாரு. அது மாதிரி பூஜை பண்ணவன் அர்ச்சுனன். அர்ஜுனன் அப்படி பூஜை பண்ணதுனாலதான் அவனை அடுத்த பிறப்பு, இப்போ அர்ஜுனன் சிவபக்தனா இருக்கிறதுனால சாமி அங்க வர்றாரு. 2 பேர்த்துக்கு மற்போரெல்லாம் வருது. அப்படி வருகின்ற பொழுது
அர்ஜுனனால தாக்கு பிடிக்க முடியாத என்ன பண்றான்னா கையில் இருக்கிற காண்டீபத்தை எடுத்து தலை மேல சாமி மேல அடிக்கிறான். அடி சாமிக்கே படும், இவனுக்கு தான் பட்டுச்சு. அப்பதான் அவனுக்கு வந்தது சாமின்னு அவனுக்கு தெரியும். அப்படி சாமின்னு தெரிஞ்ச உடனேயே என்ன பண்றான்னா, எனக்கு பாசவதஸ்திரம் எல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்கறான். சாமி பார்த்தா என்ன கேட்கணும், நம்ம முக்தி தானே கேட்கணும். அவர் கேட்கிற பொழுது சாமி என்ன சொன்னார்னா, இந்த பிறப்பில் உனக்கு அஸ்திரம் கொடுக்குறேன், பாரத போர் நடக்கணும், பாரத போருக்கு பாசவதாஸ்திரம் வேணும், அடுத்த பிறப்புல நீ என்ன வேடுவன் சொன்னதுனால, நீ ஒரு வேடுவன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த பிறப்பில் நீ வேடுவனா பிறந்து என்னுடைய திருவடிக்கு வா என்று சொல்லி, இது கைலாயத்துல சாமி சொன்ன ஒரு வாக்கு. அதனாலதான் அர்ஜுனன் தான் கண்ணப்பர் அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்றாங்க. அது கைலாயத்தை எப்படியோ அது மாதிரி காலத்தில அந்த சிறப்பு உண்டு. கைலை பாதி காலத்தை பாதின்னு நக்கீர தேவநாயனார் பாடியிருக்கிறார். கண்ணப்பர் திருமரம் அப்படின்னு சொல்லி 11ஆம் திருமுறையில் இருக்கு, அதுல பாடியிருக்கிறார். கைலை பாதி காலத்தை பாதின்னு பாடியிருக்கிறாங்க. கைலாயத்துக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை காலத்தில் உண்டு. அப்படி அங்கிருந்த தொடர்ச்சி தான் காலத்தில கண்ணப்பராக அவர் உடுப்பூர்ல அவதரித்து வேடகுலத்திலே தோன்றி இது மாதிரிலாம் செய்யறார். இது மாதிரி பெருமானிடத்தில் அன்பு கொண்டவர் அப்படின்னா 6 நாள் தான் அவர் பழகினார் பெருமானிடத்தில். அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. 4 கண்ணிடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன்னு யார் சொல்றார், பட்டணத்தடிகள் சொல்றார். 6 நாள்ல சாமிக்கு கண்ணை பெயர்த்து அப்ப முடியுமா அப்படின்னா யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுறார். இந்த அன்பை பார்த்து தான் மணிவாசக பெருமான் என்ன சொன்னாரு, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணித்து என்னை வாயின்ற வான்கருணை சொன்ன புண்ணீற்றிற்கு சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி திருக்கோத்தும்பியில சொல்றாங்க. அப்புறம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வழிபாட்டுக்கு போறார். நாவுக்கரசு பெருமானுடைய கைலை யாத்திரை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. நேர காலத்தி போறார், பெருமானை வழிபாடு செய்யறார். பக்கத்துல கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவ சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாரை பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனேயே அப்படியே நாவுக்கரசு பெருமான் உடம்பு பூரா கண்ணீரால நனைஞ்சிருச்சான். சாமியை பார்த்து கூட ஒரு கண்ணீர் விடல. ஆனா கண்ணப்பரை பார்த்து அவருடைய அன்பை பார்த்து அப்படியே அழுகிறார். மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய அப்படியே சாமியினுடைய கண்ணப்பருடைய பக்கத்தால போய் நிற்பார். கண்ண அருவியோட அப்படியே போய் நிற்கிறார். மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தனைந்தார். அப்படியே கையரண்டை தலை மேல குவித்து கொண்டு அப்படியே கண்ணப்பருடைய அருகிலே போய் நின்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அங்கிருந்து தான் அவருடைய கைலை யாத்திரையை ஆரம்பிக்குது. நாவுக்கரசு பெருமான் கைலாயத்துக்கு போகிற எண்ணமே கிடையாது. அவர் காலத்தையே வழிபாடு செய்யறதுக்கு தான் போனார். காலத்தையை பார்க்கின்ற பொழுது காலத்தை பெருமான் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தார்னா, காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானேன்னு பாடுனார். அதான் சொல்றார், மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே அப்படின்னு பாடினார். காலத்தி பெருமானை பார்த்திருக்கிறார். எங்க கைலாயத்துல காலத்தி பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார். அங்கிருந்துதான் அவருடைய கைலாய யாத்திரையை ஆரம்பிக்கும். காலத்திலிருந்து அப்படியே நடந்து போறார். அப்படியே காசி போறார். காசி போறதாக நமக்கு சரீரத்தில் இருக்கு. காசியிலிருந்து கச்சுரம் வழியாக அப்படியே நடந்து போறார். அது கைலை யாத்திரை அவர் போனது. இப்ப சரி, ஞானசம்பந்த பெருமான் எப்படி? ஞானசம்பந்த பெருமானுடைய நிலை சொல்லணும்னா திருத்தொண்ட தொகையில சொல்றார், வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியன்னார். அப்படின்னா வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியல்லால் வேணா, கொன்றை மாலை அணிந்து சிவபெருமான் திருவடியை தவிர எதையும் வணங்காதவர் ஞானசம்பந்த பெருமான். ஆமா,
யாரையும் வணங்க மாட்டார். யாரையும் வணங்க மாட்டார்னா வணங்கக்கூடாதுங்கிற ஒரு இருமாப்பு இல்லை. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தவர் நான் ஞானசம்பந்த பெருமாள். அவர் தான் தவ முதல்வர். தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்பார் சரிங்களா. அவர் தான் தவ முதல்வர். எல்லாத்துக்கும் மேல ஞானசம்பந்த பெருமான் தான். ஞானசம்பந்த பெருமானே யாரையுமே வணங்க மாட்டார். அப்படி யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் காலத்தி போறார். அப்படி காலத்தி போய் கோயில் அப்படி வளமா வர்றார். அப்படியே மலையை பார்த்து வணங்குறார். போனோம் அவர் போய் செல்லுகின்ற பொழுது அந்த திருப்புகழி ஆற்றுக்கு பக்கத்துல போயிடுறார். பல மலைகள் தெரியுதாங்க. பல மலைகள் தெரிகின்ற பொழுது கேட்கிறார், இந்த மலைகள்ல காலத்தி மலை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்புறம் சொல்றாங்க, அடியார்கள் எல்லாம் சொல்றாங்க, இதுதான் காலத்தி மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த காலத்தி மலையை பார்த்து அந்த மலையை முதல்ல விழுந்து வணங்குறார். அப்படி விழுந்து வணங்கி கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள் போய் அப்படியே கோயில வளமா வர்றார். அப்படியே வளமா வந்து காலத்தி பெருமானை விழுந்து வணங்குறார். காலத்தி பெருமானை விழுந்து வணங்கினவரு மீண்டும் என்ன செய்யறார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனாரை பார்த்து அப்படியே என்ன சொல்றது, இந்த காலத்தி பெருமானை கும்பிட்டதனுடைய பயன் காரணமாக கண்ணப்ப நாயனாரை அப்படி விழுந்து வணங்குறார். அதான் சொல்றாரு அந்த இடத்துல, தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சிலா தல சோபானத்தால் எழுந்து சூழ்ந்து வலங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுந்து வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் ஒருவனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அப்படின்னா இறைவனை கும்பிட்டதனுடைய பயன் என்னன்னா, அடியார வழிபாடு செய்யணுங்க. நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தா போதாது, நாயன்மார்களை வழிபாடு செய்யணும். நாயன்மார் வழிபாடு கண்டிப்பா செய்யணும். கும்பிட்ட பயன் எங்க இருக்குது அப்படின்னா அங்கதான் இருக்கு. இறைவனை கும்பிட்டதனுடைய பயன் எங்க இருக்கு? நாயன்மார் வழிபாட்டில். அப்படி கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வெடுவனை கண்டு வீழ்ந்தார். எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அத வீழ்ந்தார் அப்படிங்கிறார். பின்னாடி இருந்து யாராவது தள்ளி விட்டா எப்படி போய் விழுவோம், அது மாதிரி விழுந்தாரா ஞானசம்பந்த பெருமான். வணங்கினார்னு கூட சொல்லல. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடு பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான்? வம்பராவரி வண்டு மனம் நாரம் மலரும் மதுமணர் கொன்றையார் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தனர். சரி, விழுந்து வணங்கினாரு. மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்படியே கண்ணபுரம் பார்த்தாரு. கண்ணபுரம் பார்த்தா நமக்கெல்லாம் என்ன தெரியும்? கண்ணப்ப நாயனார் மட்டும் தெரிவார் இல்லையா? கண்ணப்பருடைய சிலை பார்த்தா நமக்கு கண்ணப்பர் தான் தெரிவாரு. ஞானசம்பந்த பெருமான் சிலை பார்த்தா ஞானசம்பந்த பெருமான் தான் தெரிவாரு. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. நாவுக்கரசர் பார்த்தா நாவுக்கரசர் தான் தெரிவார். ஆனா அவருக்கு யாரு தெரிஞ்சா அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவச் சிலையில என்றும் நீங்காது இருக்கக்கூடிய காலத்தினாதர் இருந்தாராம். எப்பொழுது நீங்காது இருக்கக்கூடிய காலத்தினாதரை பார்த்தாராம். சொல்றார், அன்பின் மெய்மையுரிவினையும். அன்பின் மெய்மையுரிவினையும் அவ் அன்பினுள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடைக்க. மண்ணும்னா நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தங்க, நீங்காம இருக்கிறது. அவ் அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் மவளரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க. அப்படி சொல்றார், பள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். அப்படின்னா அப்படியே அவர் கண்ணிலிருந்து தண்ணி வருது. ஞானசம்பந்த பெருமான் கண்ணிலிருந்து கண்ணப்பரை பார்த்து கண்ணப்பருக்குள்ள காலத்தினாதரையும் பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்து கண்ணில் அப்படியே தண்ணி வருது. அது எப்படி வருது அப்படின்னா, ஒரு பள்ளத்தில் மேல மலை மேல இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வந்தா எவ்வளவு வேகமா வரும், அது மாதிரி வந்துதான் ஞானசம்பந்த பெருமானுடைய கண்ணிலிருந்து நீர். அது எப்படிப்பட்டவர்? வள்ளி பரிந்தளித்த ஞானவாரமுதம் உண்டார். உமையம்மைதான ஞானப்பால் கொடுத்தது இல்லைங்களா? என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தரளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மலர் நீர் துடைத்தரளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னலாரை அழுகிதித்து அங்கனார் அருள் புரிந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான். அப்படி அம்மாவே சிவஞானத்தை குலைத்து ஊட்டிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. அந்த அப்ப பெற்ற ஞானத்தை எங்க பார்த்தார் அப்படின்னா, அங்க பார்த்தார், காலத்தில பார்த்தார். அந்த அன்பின் மெய்மை உருவினையும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, அதுக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகள் கழித்து சுந்தரர் போறார். சுந்தரர் போய் என்ன செஞ்சாரு? அவரும் காலத்தினாதருடைய அந்த ஒரு அன்பை கண்ணப்பருடைய அன்புலதான் பார்த்தார். காலத்தினாதரை கண்ணப்பர் மூலமாக அவரும் பார்த்தார். அங்க செண்டாடும் விடிய என்று சொல்லி அந்த செண்டாடும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார். அங்கதான் சொல்றார், கணநாதன் என் காலத்தியான் என்று சொல்லி பதிகம் பாடி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும்
இவங்க 2 பேர் மாதிரியே கண்ணப்பருடைய திருவியை வணங்கி கொண்டுதான் வர்றாங்க. இப்ப பரமாச்சாரியார்கள் பேர் இவங்க 4 பேருக்கு. யாருக்கு? ஞான சம்பந்த பெருமான், நம்ம அப்பர், சம்பந்தர், மணிவாசக பெருமான், அப்புறம் சுந்தரர். இவங்க 4 பேர்த்துக்கும் வந்து பரமாச்சாரியார் பேருங்க. பரமாச்சாரியாரே வணங்கக்கூடிய பெருமை பெற்றவர் யாருன்னா கண்ணப்ப நாயனார். 4 பேருமே வணங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, எல்லா நாயன்மார்களுமே கண்ணப்பரை வணங்கியிருக்காங்க. காலம் வந்து பார்த்தா 3ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னாடி காலம் காரைக்கால் அம்மையார் நமக்கு 2ஆம் நூற்றாண்டு. இப்படி எல்லாம் காலம் பார்க்கிற பொழுது காலத்தால் ரொம்ப ரொம்ப முற்பட்ட ஒரு வேடர் குலத்திலே அவதரித்து, அதுவும் அவர் அவதாரமானது உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய பதி. இந்த ஆண்டு குரு பூஜையில போன மாசம் அடியே நாங்க போய் பூஜை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தாரு. ஆமா, பெருந்துறையில இருந்து ராமசாமி ஐயாவும் மாதம் அங்க போய் மலைக்கு மேல போறாங்க. தினசரி வழிபாடு இப்ப உடுப்பூர்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாயனார் அவதரித்த ஊர் வந்து கர்னூல் போற ரோட்ல ஒரு பேரு, அங்க தெலுங்குல வேற பேர் சொல்றாங்க. உடுப்புகன்னா அவங்க தெலுங்குல வேற பேர் சொல்றாங்க. காலத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவு. ஏன்னா அந்த சாலை மார்க்கமா செல்லுகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் தொலைவு. மலை வழியா வர பொழுது கண்ணப்பர் சுமார் 2-3 மலையை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்திருப்பார். 100 கிலோமீட்டர். இந்த வருஷம் நாங்க போயிருந்தோம். ஒரு நாங்களே எங்களையே அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர். அதனால அங்க இருக்கக்கூடிய சாமி பெருமான் இருக்கிறார், கண்ணப்பருடைய திருவுருவ சிலை இருக்குது. நாங்களே அபிஷேகம் பண்ணிட்டு வருஷம் இன்னைக்கு குரு பூஜைக்கு அங்க போற மாதிரி ஒரு திட்டம். முந்தின நாள் அங்க உடுப்பூர் குரு பூஜையப்ப கோயில்ல வழிபாடு என்று சொல்லி இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நாயனாருடைய ஒரு திருச்சரிதத்தை நம்ம சிந்திக்கிறோம். ஆமா, ஏன்னா அன்பு அப்படின்னா வழிபாட்டுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அன்பு தாங்க. ஆமா, அன்புக்கு மேல ஒண்ணும் கிடையாதுங்க. அதே காலத்தில ஆகம முறைப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் சிவகோசரியார். 2 பேருத்தினுடைய அன்பையும் சேக்கட பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். 2மே நாம சிந்திக்கணும். அவரும் அன்புடையவர் தான். யாரு? சிவகோசரியாரும் அந்த காட்டுக்குள்ள மிருகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள தினசரி போய் பூஜை பண்ணிருக்கிறார். தினசரி சாமிக்கு நிவேதனம் பண்ணிருக்கிறார். ஆமா, அவரும் பெரியவர் தான். ஞானமா முனிவர் என்று சொல்லி சேக்கட பெருமான் போற்றுவார். அவரே கண்ணப்பருடைய அன்பை பார்த்து வியந்து அவர் வந்து போற்றி இருக்கிறார் என்று சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைத்ததுக்கு பிறகு இறைவனே அந்த அன்பை நேரிலே காட்டியது. சரி, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த அன்பை பெருமான் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார். கடைசி பாட்டில் சொல்றார், கண்ணப்பர் செய்த வழிபாடு, கண்ணப்பர் ஊட்டிய உணவு எல்லாத்தையும் சாமி ஏற்றுட்டாரு. காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்தப்பும் போது ஊனமது உகந்தையர் ஒற்றுமன் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். அதாவது அவர் செய்த பூசைகளை, அந்த வழிபாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதம் 181 பாடல்கள் சேக்கிழார் பெருமான் அவருக்கு அருளி இருக்கிறார். அத பரமாச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய 4 அடுத்த ஒரு நம்ம ரொம்ப இந்த சமயத்துல சைவத்துல மிக வைத்து போற்றக்கூடிய ஒரு நாயன்மார் யாருன்னா கண்ணப்ப நாயனார். இல்லைங்களா? முதல்ல கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாருங்க. கலைமலிந்த சீர் நம்பி அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எல்லா நூல்களாலும் விதந்து பேசப்பட்ட சிறப்பு அப்படின்னா. அவர் என்ன கலை படிச்சார் ஒண்ணுங்க தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வில்வத்தை ஒன்றுதான். இல்லைங்களா? அந்த வில்வத்தை ஒன்றை வைத்துக் கொண்டே பெருமான் திருவடி அடைந்தார். வள்ளுவ பெருமான் சொல்வார், என்ன சொல்வார்னா, கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் இணைன் அப்படிங்கிற. கல்வி கற்றதனுடைய பயன் என்னன்னா, இறைவன் திருவடி அடையலின்னு வச்சுங்களேன், அந்த கல்வியினால பயனே இல்லைன்றார். இறைவன் திருவடியை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம கல்வியினுடைய சிறப்பு. அப்படி இறைவன் திருவடி அறியாத கல்வி, அந்த கல்வியினால பயனே இல்லைன்றார். கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் தான் சிவபெருமான். வாலறிவன் நற்றால் தொழார் என்கின்றார். நீ என்னதான் படிச்சாலும் பெருமானுடைய திருவடியை வணங்கலினா அந்த கல்விக்கு ஒரு பயனும் இல்லை. அது வள்ளுவ பெருமான் தெளிவா சொல்றார். நாயனார் என்ன கற்றார்? வில்வத்தை ஒன்றுதான் கற்றார். முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். முற்ற கற்றனர் அந்த வில்வத்தை எப்படி கற்றார்னா கொஞ்சம் கூட ஐயன் தெரிவு இல்லாம கற்றார். முற்ற கற்றனர் அப்படின்னா எந்த ஒரு ஐயப்பாடு இல்லாத கற்றார். அப்படி கற்ற கல்வி எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா, சிவபெருமானுக்கு காவல் காப்பதற்கு பயன்பட்டது, சிவபெருமானுக்கு நிவேதனம் கொண்டு வருவதற்கு பயன்பட்டது,
சிவபெருமானுக்கு மலர் கொய்து கொண்டு வருவதற்கு பயன்பட்டது. அந்த கல்வி முழுக்க 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 சிவபெருமானுக்கே பயன்பட்டது. சிவஞான போதத்துல 10ஆம் சூத்திரம் இருக்குது. அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயதனோடு வல்வினை என்று. அப்ப ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படின்னு என்ன? நமக்காக எதுவும் கிடையாது, எல்லாம் சிவபெருமானுக்காக. கண்ணப்ப நாயனார் 6 நாள் காட்டுக்குள்ள இருந்தாரு. 6 நாள் அவர் அன்ன ஆகாரம் கிடையாது, தண்ணி கூட குடிச்சாருன்னு சொல்லி சரியத்துல இல்ல. எல்லாமே சிவபெருமானுக்கு. தேவர் பசியோட இருப்பார், குடுமி தேவர் பசியோட இருப்பார். குடுமி தேவருக்கு குளிப்பாட்டணும், குடுமி தேவருக்கு உணவு ஊட்டணும், குடுமி தேவருக்கு காவல் வேணும். தன்னந்தனியா இருக்கிறார். அவர் மிருகங்கள் எல்லாம் இருக்கு இந்த காட்டுல, அவரும் அந்த காட்டுல தான் இருக்கிறார். அவரும் அந்த காட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா நம்மள மிருகங்கள் தாக்கியிருந்தா அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா வேடுவர் குலத்துல வந்தவர் அவர். வெம்மர குலத்து வந்த வேட்டு வச்சாதியார் போல அப்படின்னு சேர்க்கல பெருமாள். அந்த குலத்துல வந்ததுனால அவருக்கு அந்த பயமே கிடையாது. ஆனா சாமி தனியா இருக்கிறாரு. நம்ம வெளியில போயிட்டோம்னா சாமிக்கு மிருகங்கள் வந்து தாக்கும், வேடுவர்கள் வந்து ஏதாவது செஞ்சிருவாங்க. இப்படித்தான் முழுக்க முழுக்க ஒரு எண்ணம் முழுக்க எப்படி இருந்ததுன்னா ஏகனாகி இறைவனை நின்றார். அப்படி ஏகனாகி இறைவனை நின்றதுனால என்னாச்சு அப்படின்னா எல்லாம் போயிடுச்சு. வினைகள் எல்லாம் மாயை, கண்மம், ஆணவம் என்று சொல்லக்கூடிய 3ம் போயிடுச்சு. அப்படி 3ம் போயாச்சுன்னா என்ன? அங்க என்ன இருக்குது? அன்பு மட்டும்தான் இருக்கு. அப்படி நின்றவர் தான் நம்முடைய நாயனார். அத சரிதத்தில் நம்ம கலை மலிந்த சீர் அப்படின்னா எல்லா நூல்களாலும் விதந்து பேசப்பட்ட சிறப்பு என்று சொல்லி சொல்றாருங்க. மனிதெல்லாம் மேம்பாடு நிறைதல். இங்கு சீர் என்றது அன்பின் சிறப்பினை வீடு பேரும் உலக வாழ்வுமாகிய நிலைகள் இரண்டிற்கும் ஒப்ப இன்றியமையாது வேண்டப்படும் சிறப்பாவது அன்பே. வீடு பேற்றுக்கும் சரி, வழிபாட்டுக்கும் சரி இன்றியமையாதது அன்பு தானுங்க. அன்பு இல்லாத ஒரு வழிபாடு ஒன்னும் பயன் இல்லை. நீங்க என்ன போய் நீங்க சும்மா ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, சும்மா எல்லா நீங்க ஒரு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணாலும் சரி, அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயனும் இல்லை. செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அல்ல. அன்பு இருக்கணும், முக்கியமா அன்பு இருக்கும். அன்பு இல்லாம நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்பால செய்யணுங்க. அப்படி நம்பி அப்படின்னாரு. சீர் நம்பி அப்படின்னா உயர்ந்த சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பேரு நம்பிங்க. நம்பின்னு என்ன தெரியுங்களா? ஆடவரில் சிறந்தவர் அர்த்தங்க. பெண்களில் சிறந்தவங்களுக்கு பேர் அந்த காலத்துல நங்கைன்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய மனைவி நங்கைன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த சொல்லு. இன்னைக்கு எல்லாம் அது மருவி போயிடுச்சு, அன்னி அப்படின்னு ஆகி போயிடுச்சு. திருவெண்காட்டு நங்கை. நங்கைனா பெண்கள் உயர்ந்தவர். ஆனா நங்கைங்கிறத நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு யாராச்சும் நங்கைன்னு கூட என்னடா நங்கைன்னு கூப்பிடுறேன் நம்ம பாக்குறது ஒரு மாதிரியா பார்ப்போம். ஆனா அதுதான் உயர்ந்த சொல் இல்லைங்களா? தமிழ்ல ரொம்ப நங்கை அப்படின்னா பெண்களில் உயர்ந்தவள் அர்த்தம். அதான் அண்ணனுடைய மனைவி நங்கை. அப்படி அந்த காலத்துல ஒரு மரபு கருதி வச்சிருந்தான். இன்னைக்கு அது இல்ல, அன்னின்னு போயிடுச்சு. அன்னிங்கிறது அன்னி மன்னி இப்படி எல்லாம் நிறைய நம்ம சௌரியத்துக்கு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வச்சுட்டோம் நாம. ஆனா அந்த காலத்துல நங்கை அப்படிங்கிறது தான் உயர்ந்த சொல். திருவெண்காட்டு நங்கை, நங்கை பறவை. பறவைனாச்சருக்கு முன்னாடி நங்கை பறவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நம்பி அப்படின்னா ஆடவரில் சிறந்தோர். நம்பி என்பது நாமச்சிறப்பே என்று சொல்லி சொல்றார். ஆடவன் பொன்றானச்சோ இவரது மெய்காப்பாளரும் புகழவும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல சிவபெருமானே கடைசி அவருக்கு என்ன கொடுக்க போறார்? மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று சொல்லி சொல்றார். அதான் சிறப்பு இல்லைங்களா? சிவபெருமானே கடைசியா சரித நிறைவுல இடது பக்கம் உமையம்மை இருக்கிறதுனால இடது பக்கம் வேற யாரையும் நிறுத்த முடியாது இல்லையா? ஒருத்தருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். அதனால மாறிலா என் வளத்தில் நிற்க என்று சொல்லி பெருமானே அருள் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்களில் சிறந்தவர் நம்முடைய நம்பி என்று சொல்லி கலைமடிந்த சீர் நம்பி என்று சொல்லி சொல்றார். கண்ணப்பர் அப்படிங்கிறது இறைவனுக்கு பெற்றோரிட்ட பெயர் அவருக்கு தின்னனார் தான் இல்லைங்களா? அது கூட அவங்க என்னமோ குழந்தை கனமா இருக்குதுன்னு சொல்லி தின்னன்னு இருந்ததுனால தின்னன்னு வச்சுட்டாரு அப்பா நாகன். ஆனா சிவகணிய உரையில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? தின்னன் அப்படின்னா அன்பின் திண்மை அப்படிங்கிறது. அந்த குழந்தை பின்னாடி நாளைக்கு சாமி மேல அவ்வளவு அன்பா இருக்கு போது அப்பனுக்கு தெரியாது, நாகனுக்கு தெரியாது. ஆனா வச்சுட்டாங்க தின்னன்னு. அந்த தின்னன்கிறதுக்கு என்ன பொருள்னா அன்பின் திண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது தெரியாம வச்சுட்டாங்க, தின்னன்னு வச்சுட்டாங்க. கனமா இருந்தது அதனால தின்னன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது வேடுவர்கள் தானே, அதனால அப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க, வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு கண்ணை பெயர்த்து அப்பியதனாலதான் சாமி கண்ணப்பா என்று சொல்லி இறைவன் கொடுத்த நாமம். சாமி எத்தனை பேருக்கு பேர் வச்சிருக்காரு தெரியுங்களா?
கண்ணப்ப நாயனருக்கு பேர் வச்சிருக்காரு. கண்ணப்பர் அப்படின்னு சொன்னது சாமி வச்ச பேரு. சுந்தரருக்கு பேர் வச்சிருக்காரு, வன் தொண்டன் அப்படின்னு வச்சார். மற்ற நீ வன்மை பேசிட வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றேன்னாரு. நாவுக்கரசு பெருமானுக்கு பேர் வச்சிருக்காரு, திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? மருள் நீக்கியார் இல்லைங்களா? அவர் சாமி வச்ச பேரு திருநாவுக்கரசு. அப்புறம் அப்ப நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வச்சாதான் அப்பர் இல்லைங்களா? போன பிறப்புல வாகீசர், போன பிறப்புல வாகீசர். 4 பேர் அப்பர் சாமிகளுக்கு. அது சிவபெருமான் வச்ச பேர் தான் திருநாவுக்கரசு. அது சமணர்கள் தர்மசேனர், அது தர்மசேனர் சமணர்கள் வச்சாங்க. அவருடைய அறிவாற்றலை வியந்து வச்ச பேரு தர்மசேனர். இப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு பேர் வச்சிருக்காரு, சுந்தரருக்கு பேர் வச்சிருக்காரு. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு அவர் தான் பேர் வச்சது. கண்ணப்பருங்கிற பேர் அவர் வச்சதுதான். ஆனா சண்டீஸ்வர நாயனாருக்கு பேர் வைக்கலினாலும் மகன்கிற பட்டத்தை சாமி கொடுத்தார். ஆமா, அடுத்த தாதை இனி உனக்கு நாம் அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. உச்சி முகந்தாருங்கிற சேக்கில யாருக்கு? சண்டீஸ்வர நாயனார். அந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கல. சிவபெருமான் என் பொருட்டு ஈன்ற தாதை விலை எறிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சு உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். தன்னுடைய திருமேனில் அப்படியே தழுவினார். அப்படி சாமியினுடைய திருமேனி பட்டவுடனே அந்த மாயை என்று சொல்லக்கூடிய திருமேனி போய் அங்க பொன்னான திருமேனி, அவருடைய திரேகமே அப்படியே மாறி போச்சு. யாரு? சண்டீஸ்வர நாயனாருடைய திருமேனி அப்படியே மாறி போச்சு. இப்படி நாயனாருக்கு கண்ணப்பர் என்று சொல்லி பெயர் வைத்ததே சிவபெருமானுடைய திருவம். ஆமா, அதான் உலகம் பூரா இன்னைக்கு தினனார்னா தெரியாது, ஆனா கண்ணப்பர்னா சைவ உலகம் முழுக்க கண்ணப்பர் அப்படின்னா தெரியும். நிறைய பேர் கண்ணப்பர்னு பெயரும் வச்சிருக்கிறாங்க. பவானியில கண்ணப்பர்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தாங்க, ஐயாவுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அவர். பவானி இன்னைக்கு தியாகராஜன் எப்படி சொல்றோமோ அது மாதிரி அந்த காலத்துல கண்ணப்பர். இது வாரியார் சாமிகள் கூட ரொம்ப அணுக்கமா இருப்பார். சீடர் அவர் வாரியார் சாமிகளுக்கு கூடவே இருப்பார். வாரியார் சாமிகள் பேசுற மாதிரியே அவரு பேசுவார். வாரியார் சாமிகளாலேயே ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு மனிதர் பவானி கண்ணப்பர். பவானிக்கு அந்த ஒரு பெயர் கண்ணப்பர் அப்படிங்கிற கண்ணப்பரால பவானிக்கு ஒரு சிறப்பு அந்த காலத்துல இருந்தது. ரொம்ப அடியன் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். வந்திருக்கிறேன், எல்லா பக்கம் வந்திருக்கிறேன். இது இறைவனுக்கு கண்ணை இடந்தப்பிய காரணம் பற்றி அமைந்தது என்று சொல்லி சொல்றார். அடுத்து வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில என்ன சொல்றார் அப்படின்னா, நிலத்தில் திகழ்ந்திருக்காலத்தையார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு உள் நடுங்கி வலத்தில் கடுங்கனையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குலத்தில் கிராதனன் கண்ணப்பனாம் என்று கூறுவரே. குலத்தில் கிராதனன் அப்படி, கிராதன்னா வேடுவர் குலத்தை சார்ந்த என்று சொல்லி அர்த்தங்க. நிலத்தில் திகழ் காலத்தையார் திருநெற்றியின் மேல் அப்படின்னா பூவுரைகள் சிறந்து விளங்கக்கூடிய அந்த திரு காலத்தி பெருமானுடைய இறைவரது நலத்தை தரும் திருக்கண்ணில் குருதி பொழிய கண்டு மனம் நடுங்கினார். சாமியினுடைய கண்ணில் அந்த குருதி வந்த உடனேயே அப்படியே மனம் நடுங்குச்சான், அப்படியே நடுங்கி போயிட்டார். அந்த இடத்துல சொல்வார் பாருங்க, ஆவியேன் கண்ட வண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன, மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது. இதுவரைக்கும் சாமி நல்லா இருந்தாரு, இந்த பாவியினுடைய கண் பட்டதுனால சாமிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டார். அப்படியே நடுங்கி போயிட்டார். பாவியேன் கண்ட வண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அப்படி அந்த தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது பல்வேறு சகனங்கள் எல்லாம் ஆச்சான் அவருக்கு. பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்குது, காணக்கூடாத பறவைகளை எல்லாம் பார்க்கிறாரு. தடவழி சரியில்லைன்னு சொல்லணும் இல்லையா, நமக்கு எங்கேயாச்சும் போற போது அந்த மாதிரி ஆச்சுன்னா நாம இது வண்டியில போய் விழுந்துருவோமா, கை கால் உடைஞ்சு போயிருமா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு தெரியுங்களா, தேவருக்கு எங்கோ லட்சம் அப்படின்னா சாமிக்கு ஏதாவது ஆயிருமா. எப்படி பாருங்க, தனக்கு ஏதாவது ஆயிரம் நினைக்கல. அதான் கண்ணப்பருக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. சுவாமிக்கு ஏதாச்சும் ஆயிருமா. ஆறாவது நாள் எல்லாம் அமுதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. அப்படி எடுத்துட்டு வருகின்ற பொழுது தடவழி எல்லாம் சரியில்லை, பச்சிகள் எல்லாம் இறந்து கிடக்கிறது, பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்குது, பார்க்கக்கூடாத பறவைகளை எல்லாம் பார்க்கிறார். அப்படி மனசுல நினைச்சாராம், சாமிக்கு ஏதாவது தேவருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அதே மாதிரி தூரத்துல வருகின்ற பொழுதே பார்த்தா கண்ணுல குருதி வந்துட்டு இருக்கு. ஓடி வந்து அப்படி அந்த நிலத்துல புரண்டு விழுந்து அவர் பட்டதெல்லாம் சரித்திரம் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி அந்த குருதி பொடியை கண்டு மனம் நடுங்கி அன்பினாலே தனது வலது கண்ணை தோண்டி அப்பினவர்
வேடர் குலத்தில் உதித்த கண்ணப்பராம் என்று சொல்ற பெரியவர். அதை விட ஒரு கண்ணுல குருதி வருது, கண்ணை பெயர்த்த அப்புறம் அப்படி கண்ணை பெயர்த்த அப்பன உடனே குருதி நின்றுது. நின்ன உடனே அவர் பட்ட சந்தோஷம் இருக்குது பாருங்க, அளவே இல்லை. அதாவது ஒரு கண்ணு தான் இருக்குது இப்ப அவருக்கு, அதை பத்தி அவருக்கு கவலைப்படலை. எப்படியோ கண்ணை பெயர் தப்பி சாமியுடைய கண்ணில் வர ரத்தம் நின்றுச்சு. சொல்ற நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தார் அப்படின்ற. குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் மாடி, நன்று நான் செய்த இந்த மதி என்று சொல்லி நகையும் தோன்றனர். சிரிக்க முடியுமா நம்மளால? ஒரு கண்ணோட சிரிக்க முடியுமா? நிலத்துல எப்படி குதிக்க முடியுமா? செஞ்சிருக்காரு கணக்கு. நம்மளால முடியுமான்னு பார்க்கணும். ஒரு கண்ணு தான் இருக்குது. அந்த ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் இருந்திருக்கா. நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏறப்பாய், அப்படி எட்டி குதிச்சாரா. அப்புறம் சொன்னார், நன்று நான் செய்த இந்த மதி என்று குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார். நல்ல வேலை செஞ்ச நான் செஞ்சது நல்ல வேலை, நன்று நான் செய்த இந்த மதி என்று சொல்லி நகையும் தோன்ற அப்படின்னு. சிரிப்பு வேற வருதான் கண்ணப்ப. வருமா சிரிப்பு? ஒரு கண்ணு தான் இருக்குது, சிரிப்பு வருமா? ரெண்டாவது கண்ணுல குருதி வர்ற பொழுது கொஞ்சம் வருத்தப்பட்டாராம். அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, மருந்து கை கண்டேன் அப்படின்னு. ஒரு குருதிய அப்பனும் ஒரு கண்ணு அப்பனோன்னா ரத்தம் நின்று போச்சு, அதுதானே மருந்து. அதுக்கும் இன்னொரு கண்ணு போயிருந்தா நமக்கு கண்ணு இல்லைங்கிறதெல்லாம் ஒரு கவலை இல்லை. மருந்து கை கண்டேன் பேரினியன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. மருந்து பார்த்து தெரிஞ்சுட்டேன். இப்ப மருந்து தெரியற வரைக்கும் தானே பிரச்சனை. மருந்து தெரிஞ்சாச்சு, அதனால ஒன்றும் கவலை இல்லை. இன்னொரு கண்ணு எனக்கு வேணுங்கிறது அவர் அதை பத்தி அவரு உட்காரலாம். வாங்க முன்னாடி உட்காரலாம். வருவாங்க. அது எதுக்காக சொல்லணும்னா, இதெல்லாம் கடைசியில வரக்கூடிய இந்த சரியத்துல முதல்ல தெரிஞ்சுட்டு உள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இப்படி எல்லாம் அன்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது கண்ணப்ப நாயனார் ஏதாவது சாமி கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணாரான்னு பார்க்கணும். நம்ம விண்ணப்பங்கிட்ட ஏதாவது வச்சாரா? எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், எங்க குலம் நல்லா இருக்கணும், வேடுவர் குலம் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமானிடத்தில் அன்பு கொண்டார். எல்லாமே இறைவன் தான் கருதினார். கண்ணப்ப நாயனாரை காலத்தினாதரை சொல்லுகின்ற பொழுது காலத்தினாதர் கன்றுன்னு சொல்லிட்டாரு. தாய் பசு அப்படிங்கிறது கண்ணப்ப நாயனார் தான் சொல்றாரு. மற்ற எங்கேயுமே சிவபெருமான் தான் தாய் பசு. அடியார்களை சொல்லுகின்ற பொழுது கன்றா தான் சொல்லுவார். சுந்தர வரலாற்றில் அப்படிதான் வருது. சுந்தருடைய வரலாற்றில் வருகின்ற பொழுது நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது முதல்ல ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவர் ஆட்கொள்ளுகின்ற வரைக்கும் அவருக்கு தெரியாது, வந்தது சாமின்னு தெரியாது. அப்படி ஆட்கொண்டதுக்கு பிறகு வெண்ணெய்நல்லூர்ல சொல்றார், முன்புனே நமக்கு தொண்டன் அப்படின்னாரு. யாரு? சாமி சொல்றாரு. இவருதான் அவர் அடிமைங்கிறாரு, அவர் அடிமை இல்லைங்கிறார். நான் எதுக்கையே உனக்கு அடிமையாகணும்? ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவதா? அப்படியெல்லாம் கிடையாது. பேச இன்று முன்னை கேட்டேன் பித்தானோ மறையவன் அப்படின்னாரு. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சாமி பார்த்து சொல்றாரு சுந்தரர், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு கடைசியா ஆட்கொண்டதுக்கு பிறகு சாமி சொல்றார், முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னாரு. முன்னைய வேட்கை பெற பின்புறம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது, என்னுடைய ஏவல் காரணமாக இந்த மண்ணில் பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனேயே தான் அவருக்கு டக்குன்னு உரைச்சது, ஓ வந்தது சாமி அப்படின்னு. அப்ப அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. அதை சொல்றாரு பாருங்க, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படின்னா. ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று அப்படின்னா, அப்படின்னா தாய் பசுவனுடைய ஒரு ஓசையை கேட்ட கன்றுக்குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அது மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாரா சுந்தரர். அதே மாதிரி போய் சேர்ற பொழுது அப்படித்தான் சொல்றாரு, நீண்ட நாள் தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று எப்படி போய் சாமி கிட்ட சேரும், அது மாதிரி 18 வருஷம் கழிச்சு கைலாயம் போறார் இல்லையா. 18 ஆண்டுகள் மண்ணுலக வாழ்க்கை சுந்தரருக்கு. அதற்கு பிறகு கைலாயம் செல்லுகின்ற பொழுது சாமிகிட்ட போய் விழுகிறார். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தொண்டரை காதலின் நோக்கி நின்ற தொண்டர் தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாகத்து ஒன்றும் மேனியர் ஊரனே வந்தனை என்றார் உலகுய அப்படின்னு சொல்லி கடைசிய சரிதம் முடியும். அப்பதான் என்ன சொல்ற, அப்ப 2 இடத்துலயுமே தாய் பசு சிவபெருமான், கன்றுக்குட்டி சுந்தரர். ஆனா கண்ணப்பருடைய வரலாற்றுல மட்டும் என்ன சொல்றாருன்னா, அவர் முதல்ல சாமி பார்க்கிறாரு, சாமிக்கு பசிக்கும்னு நினைக்கிறாரு,
சாமிக்கு பசிக்கும்னு நினைச்சவரு சரி ஏதாவது அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா சாமிக்கு கறி அமுது நல்ல ஒரு மாமிசம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். போறார், திரும்பி வர்றார். நாம போற நேரத்துல ஏதாவது மிருகங்கள் வந்து சாமிக்கு ஏதாவது இடையூறு ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறது? வேடர்கள் யாராவது வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு என்ன செய்யறது? அப்புறம் திரும்பி வர்றது. அப்புறமா சாமிக்கு பசியா இருக்குமே, இவருக்கு இறைச்சி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, யார் கொடுப்பாங்க இவருக்கு? அதனால போறது திரும்பி வர்றது, போறது திரும்பி வர்றது. அதான் சொல்றாரு, கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல கன்றகள் புனிற்றா போல்வார்னா, ஒரு கண்ணுக்கு மாடு வந்து ஒரு நாட்டு பசு மாடுன்னு வச்சுங்களேன், கண்ணு போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணுக்குட்டியை விட்டு பிரியவே பிரியாது. என்ன பண்ணாலும் கண்ணுக்குட்டியை விட்டு பிரியவே பிரியாது. அது மாதிரி கண்ணப்பர் தவிச்சாராம். தன்னுடைய கன்றை விட்டு பிரிய மனமில்லாத தாய் பசு போல கதறினார். இந்த ஓமை வேற எங்கேயும் வரல பெரிய புராணத்துல, கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஓமை பெரிய புராணத்துல எங்கேயும் கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது, பெரியவங்க சொல்லுவாங்க. தாய்ப்பசு அப்படின்னா சிவபெருமான் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் தாய்ப்பசு கண்ணப்பர், கன்றுக்குட்டி சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பிறகு பின்னாடி வருது திரு வாதவூர் புராணத்துல கடவுள் மாமுனிவர் சொல்றாரு இந்த ஓமையை. இந்த ஓமையை வச்சுதான் அங்க சொல்றாரு. இந்த பெரிய புராணம் இந்த ஓமையை வச்சுதான் கடவுள் மாமுனிவர், அவங்க பின்னாடி வந்தவங்க தானே. திருப்பெருந்துறையில சாமி விட்டு பிரிய மனம் இல்லாத நம்முடைய வாதபுரடிகள் தவிச்சத இந்த ஓமை வச்சு சொல்றாங்க. அது வேறு. இப்படி நிலத்தில் திகழ் அப்படின்னா இந்த பாட்டுல நிலத்தில் திகழ் உலகில் தட்சண கைலாயம் என்று விளங்குகின்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலகில் தட்சண கைலாயம் என்று விளங்குகின்ற காலத்தில் கைலாயத்துக்கு வந்து என்ன பெருமையோ அதே பெருமை காலத்தில உண்டு. காலத்திலையும் தேவர்கள் வந்து பெருமா இங்க காலத்தினாதரை வழிபாடு செய்யறாங்க. கைலாயத்தில் எப்படி நடக்க அது நெற்றியில் மேல் முகத்தின் இடத்து நெற்றி என்று சொல்லி சொல்றார். அங்கனர் கருணை கூர்ந்த அடுத்திரு நோக்கம் என்று சொல்லி பின்னாடி வரும். அந்த நோக்கம் எல்லாம் வரும். இப்படி வகை நூல் ஆசிரியர் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி இருக்கிற முதல் பாட்டு மேவலர் புறங்கள் செற்ற விடையவர். இப்பதான் ஒரு பாட்டுக்கு வந்திருக்கிறோம், பகுப்பு முடிய போகுது. அடுத்த வகுப்புல இருந்து கொஞ்சம் வேகமா போய்க்கலாம். இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போனாதான் சரியத்துக்குள்ள நம்ம அனுபவிக்க முடியும். அதனால மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவல திருக்காலத்தை கண்ணப்பர் திருநாடென்ப நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. அந்த ஊருக்கு பேர், அந்த நாட்டுக்கு பேரு பொத்தப்பி நாடுங்க. இன்னொரு பேர் இருக்குது கண்ணப்பர் திருநாடு. ஏன்னா கண்ணப்ப நாயனார் வாழ்ந்ததுனால அதுக்கு கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை அப்படின்னா, மேவலர் புறங்கள் அப்படின்னா முப்புறங்களை அளித்த விடையவராகிய வேத வாய்மை காவலது திருக்காலத்திலே. வேத வாய்மை காவலர் யாரு? சிவபெருமான். நம்ம வேதங்களை எல்லாம் மொழிந்த பிரான் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். நம்ம வேதத்தையும் ஆகமத்தையும் நிந்தனை செய்யக்கூடாது. வேதங்கள் முடிந்த பிறான் மெய்த்தொண்ட நிலை கண்டு சேக்கிழ பெருமான் எங்க சொல்றாரு அப்படின்னா காரைக்கிழமையார் புராணத்துல சொல்லுவார். ஆமா, வேத காரணர் அடியார் மெய்ப்பணி செய்ய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல சொல்றாரு. வேத வாய்மை காவலர்னு இங்க சொல்றாரு. அப்ப வேதங்களோடு சேர்த்து சிவபெருமானை பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதமோடு ஆகும் மெய்யா விரைவன் திருமூலர் சொல்றாரு. அப்படி வேதம் அப்படிங்கிறது சாமியினுடைய திருவாக்கில் வந்தது. அதனால அதை நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. அப்படி முப்புறங்களை அழைத்த விடையவராகிய வேதவாய்மை காவலர் திருக்காலத்திலே பேரடைந்த கண்ணப்ப நாயனாரது திருநாடாவது. அந்த நாட்டுக்கு பேர கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லி சொல்றார். புலவர்கள் புகழ்ந்து பாராட்டும் நல்ல வளங்கள் பெருகி நிலைத்ததும் பூக்கள் மலர்ந்த வாவிகளும் சோலைகளும் சூழ்ந்தது என்று சொல்லி நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்றனர். நாவலர்னா நம்ம பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம், ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், அப்புறம் மணிவாசக பெருமான், இப்படி 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள், கல்லாடனர், அப்புறம் இவர் நக்கீர தேவநாயனார், இவர்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றியது. அதுவும் கல்லாடனர் ரொம்ப மேல போய் சொல்றார். என்ன சொல்றாருன்னா 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே. எப்படி பாருங்க, ஒரு தடவை போய் அந்த திருவேட்டவராக இருக்கக்கூடிய கண்ணப்பருடைய திருவடி வணங்கிட்டோம்னா மீண்டும் கருவுக்குள்ள போக தேவையில்லை, மீண்டும் நமக்கு பிறப்பு இல்லை.
திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல. யாராச்சும் போகாம இருந்தா போயிட்டு வாங்க, காலத்தி போயிட்டு வாங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே மேல ஒரு சிலை இருக்கும் கண்ணப்பருடைய. 8 பக்கம் 8 சிலை இருக்கு. எல்லாம் நாம பார்க்க முடியாது. 8 பக்கம் இருக்கு. அந்த குருதி வந்த பொழுது கண்ணப்பர் 8 திசைகள்லையும் போய் தேடுறாரு. யாராவது வேடுவர்கள் இருப்பாங்களா, மிருகங்கள் இருக்குமா, அப்படி ஒரு கோபமா வில்லை எடுத்துக்கொண்டு 8 பக்கம் போறார். 8 திசைகள், என் திசைகள்லயும் போறார். என் திசைகள் அவர் சென்ற இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு கண்ணப்பர் சிலை வச்சிருக்கிறாங்க. மேல போய் மலை மேலே மேல கோயிலுக்கு பக்கத்திலேயே மேல ஒரு 1 கிலோமீட்டர் மலை இருக்கு. அங்க இருக்கிற சாமி கும்பிடலாம். அது கும்பிடலாம். அப்படி இன்னும் ஒரு 8 பார்த்தது. அப்படி 8 திசைகள்லயும் கண்ணப்பருடைய சிலை இருக்கு காலத்தில். அப்படி புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றிய பெருமையுடையது அந்த காலத்தை என்று சொல்லி சொல்றார். நல்ல வளங்கள் பெருகி நிலைத்ததும் பூக்கள் மலர்ந்த பாவைகளும் சோலைகளும் சூழ்ந்ததுமாகிய பொத்தப்பி நாடாகும் என்று சொல்வர் பெரியோர் என்று சொல்லி அந்த நாட்டுக்கு பேரு பொத்தப்பி நாடு என்று சொல்லி சொல்றார். மேவலர்னா அடையலர் என்று சொல்லி, பகைவர் புறங்கள், அதாவது அசுரர்களுடைய முப்புறங்களை எரித்த என்று சொல்லி சொல்றாருங்க. விடையவர் என்று சொல்லி சொல்றாரு. விடையனா தர்ம தேவதையாக இடவம். விடையவர் அப்படிங்கிறது சாமியினுடைய பேருங்க. விடையின் மீது வரக்கூடிய பெருமான் என்று சொல்லி சொல்றார். தர்ம தேவதையாக இடவம் புறங்களை இறைவன் எரித்தது மரத்தினை போக்கி உயிர்களுக்கு துன்பம் துடைத்து கோபமளித்தற்கையாம் சென்றி. அதாவது பெருமானுடைய விடையாக இருக்குது, தர்ம தேவதையே விடையாக இருக்கிறது. ஆனா திரிபுர சம்ஹார காலத்தில் யார் விடையாக தாங்கி நின்றார்னா திருமால். தடமதில்கள் அவை மூன்றும் தளரழித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோர். திருச்சாளல். இப்ப திருமாலும் எப்படி இருக்கார், சாமியை தாங்கிக் கொண்டு ஒரு விடையாக இருந்திருக்கிறார். எப்ப திரிபுர சம்ஹார காலம், முப்புறங்களை எரித்த காலத்துல யாரு விடையாக இருந்தாங்கன்னா திருமால் தான் விடையாக இருக்கிறார். தடமதில்கள் அவை மூன்றும் தளரழித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ என்று சொல்லி அப்படி சொல்ல திருவாசன் சொல்லுது. அப்படி முப்புறம் ஒன்று எரித்த ஞான்று விடையாய் நின்ற திருமாலின் மீது எழுந்தள்ளியோர் என்று சொல்லி திருமால் விடையாக இருந்து பெருமானை சுமந்தார். முப்புறம் எரித்தல் என்பது மும்மல காரியங்களை அழித்தலாக இறைவனது செயலை குறிப்பதாக திருமூல தேவநாயனார் சொல்றார். முப்புறம் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய மும்மல காரியங்களை அழித்தல் தான் முப்புறம் எரித்தல் சொல்றது. மும்மல காரியம் என்ன? நமக்கு ஆணவம் கண்மம் மாயை. அது யாரால அழிக்க முடியும்னா பெருமான் தான் அழிக்க முடியும், இல்லைங்களா? வேற யாரும் நமக்கு அதை நீக்க முடியாது. வேத வாய்மை காவலருடன் வேதங்களில் விதிக்கப்பட்ட அறம் வாய்மை என்று இரண்டில் அறத்தை மேல் விடையவர் என்றதனால் கூறினார். அதலின் வாய்மை எதனால் குறித்தார் என்று சொல்லி அறவினை அப்படின்னா என்னன்னா கொல்லாமை என்று சொல்லி சொல்ற. ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை என்று வல்லவ பெருமான் சொல்றார். உலகத்துல ஒரே ஒரு அறம் செய்யணும்னா உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னா. ஒரு போய்க்கு ஒருத்தர் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், வல்லவ பெருமான்கிட்ட 1330 குறள் எல்லாம் என்னால படிக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் அறிவு கிடையாது, ஏதோ ஒன்ன சொல்லுங்கப்பா, அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன், ஏதோ ஒன்ன சொல்லு கேட்டுக்கிறேன்னா வல்லவ பெருமான் சொல்வார். என்ன சொல்வார்னா ஒன்றாக நல்லது கொல்லாமையும். ஒன்னே ஒண்ணு அறம் இந்த உலகத்துல செய்யணும்னு நினைச்சோம்னா உயிர்களை கொல்லாம இருக்கணும். உயிர்களை கொல்லாம இருக்கிறதா புலால் எல்லாம் சாப்பிடாம இருக்கணும். அதான் நாம செய்யக்கூடிய முதல் அரங்க. சரி, கூட இன்னொன்னு சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சா மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படின்ற. பொய் பேசாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு. பொய் கூட 4 பேர்த்துக்கு நன்மை வரும்னா பேசலாம். ஆனா உயிர்களை கொல்ல சொல்லி எந்த இடத்துலயுமே இல்லைங்க. அகை இனத்தார் புற இனத்தார்னு வள்ளல் பெருமான் பிரிக்கிறார். அகை இனத்தார் அப்படின்னா சைவம் சாப்பிடாத, சைவத்தில் இருக்கக்கூடிய அகை இனத்தார், அசைவம் சாப்பிடக்கூடியவர் புற இனத்தார் அப்படின்னு பிரிக்கிறார். அதனால நமக்கு நம்முடைய குணநலங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணுவது அந்த உணவுகள். குணநலங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப சாத்வீகமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சாந்தமான உணவு தான் சாப்பிடணும். அதுதான் நமக்கு நல்லது. அப்படி அறவினை யாதனின் கொல்லாமை அப்படின்னு சொல்லி சொல்றார். கொல்லாமை அறமாகிய ஒளி அது அந்த அறக்கடவுள் புறங்கள் சென்றார் என்பதனோடு முரணாமை மேலுரைக்கப்பட்டது என்று சொல்லி கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் என்று சொல்லி சொல்றார். நாயனார் பல பிராணிகளை வேட்டையாடி கொன்று இறைவனுக்கு நிவேதித்தனர்.
கொல்லாமை தான் சிறந்ததுங்கிறீங்க. இங்க பூரா எல்லாமே நடந்து பூரா கொல் எரி குத்துன்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு கண்ணப்பனாயனுடைய சரீரத்துல. அப்படின்னா அது என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான் ஒளி நின்று கொன்று அருளி அப்படிம்பார். அவர் கொன்றது அருள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இறைவனுக்காக கொல்லப்பட்டதெல்லாம் எங்க போகும்? பெருமானுடைய திருவடிக்கு போயிடும், முக்திக்கு போயிடும். கொன்று அருளிங்கிற கொன்றது அருள் அப்படிங்கிற ஒளி நின்று கொன்றருளி அப்படிம்பார். அந்த அது இறைவன்பால் செய்யக்கூடிய கொலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது அதுதான். அதாவது பெருமானுக்கு நிவேதனம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது என்ன? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் சாமிக்கு சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது நம்ம 11ஆம் திருமுறையில் வருது. வரகுண தேவபாண்டியர் அப்படித்தான். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று குறிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவ அப்படின்பார் 16ஆம் திருமுறை. அது பட்டணத்தார் சொல்றார். பெரியவங்க என்ன நினைப்பாங்களாம், நமக்கு பிடித்ததுதான் சாமி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்தவர் தான் கண்ணப்பநாயனார். அவர் அப்படி படைச்சார். நாமெல்லாம் அப்படி படைக்க கூடாது, நம்மெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. நமக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு. அது மாதிரி தான் நம்ம போய்க்கணும். கண்ணப்பநாயனார் படைச்சாரு நானும் படைக்கிறனாலாம் படைக்க கூடாது, சாமி படைச்சு விட்டுருவாரு, அப்படியெல்லாம் நாம செய்யக்கூடாது. கண்ணப்பநாயனார் விதி மீறி வழிபாடு செய்தவர். விதி மீறி நின்றவர். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. கண்ண பெயர் தப்புனார் நம்ம அப்ப முடியுமா? அப்படியெல்லாம் அப்ப முடியாது. நாயன்மார்களை போல ஒருபொழுதும் நாம இருக்க முடியாது. அதனால நாயன்மார்களுடைய திருவடி வணங்கிக்கணுமா ஒழிய அவங்க செஞ்சதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? அதனால நாயன்மார் தான். அதுக்கு இணையா இன்னொருத்தரை சொல்ல முடியாது. நாயன்மாருக்கு இணைய இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அதான் பட்டணத்தடியில சொல்லிட்டார். வாளால் மகவரிந்து விட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் நாளாரில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லே நல்லேன் அப்படின்ட்டார். அதனால முடியவே முடியாது. இப்படி பல பிராணிகளை வேட்டையாடி கொன்று இறைவனுக்கு நிவேதனம் அது கொலையாகாது. அவற்றை ஈடறச் செய்த அருட்செயலை ஆயின என்று பின்னர் காண்போம். இந்த ஒளி நின்று கொன்றருளி என்று சொல்லி ஆசிரியர் சொல்றார். அந்த கண்ணப்ப நாயனாருடைய திருக்கரத்தினாலே பட்ட உயிர்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் அருள் செய்த மாதிரி அப்படிங்கிற அந்த உயிர்கள் எல்லாம் பெருமான் திருவடிக்கு போகும். அருள் செய்தது என்று சொல்லி சொல்ற. வாய்மைன்னா வாயின் தன்மை என்று சொல்லி சொல்ற. வாய்மை காவலர் அவை நாயனாரின் உண்மையை காட்ட எழுந்தநாதன் வாய்மை காவலின் நிகழ்ந்தன் என்று சொல்லி சொல்றாங்க. திருக்காலத்தில சிலந்தி பாம்பு யானை பூசித்து பேரு பட்டதுனால இந்த பேரு காலத்தினா ஸ்ரீ காலத்தி அப்படின்னு. ஸ்ரீனா சிலந்தி, அப்புறம் காலன்னா பாம்பு, அத்தினா யானை. 3 வழிபாடு செய்தது. சிலந்தி யானை பாம்பு 3 வழிபாடு செய்த கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்த திருமேனி அந்த திருமேனி. நாம போய் இப்ப பாக்குறதுதான் திருமேனி குடுமி தேவர். ஒரு சிலர் மேல இருக்கிறதான் குடுமி தேவர், அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க குழப்பமே வேண்டாம். நம்ம போய் வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் காலத்தினார். அவர் தான் குடுமி தேவர். அவர் தான் அந்த திருமேனி தான் கண்ணப்ப நாயனார் தீண்டி வழிபாடு செய்தது. அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிறைய பேர் மேல போகணும், அங்கதான் இருக்கிறாரு குடுமி தேவர், அங்கதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு போறாங்க. போங்க, பாருங்க, எங்க இருந்தாலும் சாமி எங்க இருந்தாலும் போய் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆனா குடுமி தேவர் யாருன்னா இவர் தான் குடுமி தேவர். அப்படி இருந்தா சிவகுணி ஐயா நமக்கு எழுதியிருப்பார். அப்படியெல்லாம் இல்ல, இதுதான் குடுமி தேவர், இவர் தான் காலத்தினாளர், ஐயமே வேண்டாம். இந்த மலை காலனோடத்தி தம் இலிகளி வழிபாடு செய் இறைவர் மேவும் அந்தமில் சீர் காலத்தை மலையாம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. திருக்காலத்தி கண்ணப்பர் காலத்திலே வழிபட்டு கண்ணப்பி பேறு பெற்றார் என்பது சரீர குறிப்பு. காலத்தையும் கண்ணப்பரும் பிரிக்க கூடாதபடி இணைந்துள்ள நிலையம் குறிப்பதாம் என்று சொல்லி திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பார். அப்படின்னா காலத்தையும் கண்ணப்பரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. காலத்தின்னு சொன்னா நமக்கு முதல்ல யார் நினைவுக்கு வரணும்? கண்ணப்பர் தான் நினைவுக்கு வரணும். அப்புறம் தான் குடுமி தேவர் நினைவுக்கு வரணும். காலத்தினாதர் அப்புறம் தான் நினைவுக்கு வரணும். காலத்தினா உடனே கண்ணப்பர் நினைவுக்கு வந்துடணும். அப்புறம் தான் காலத்தினாதர் நினைவுக்கு வரணும். முதல்ல கண்ணப்பர் தான். கண்ணப்பர் திருநாடு அவதரித்த நாடு கண்ணப்பர். இவருக்கு தாய் தந்தையர் இட்ட திண்ணன் என்றதனிலும் இப்பெயரே சிறந்தது, இது இறைவன் தந்தது என்று சொல்லி ஆச்சாரியர்கள் யாவரும் பெயர் கொண்டே துதித்தனர். இது அவர் சரிதம் குறிப்பதுமாம் என்று சொல்லி எல்லா ஆச்சாரியர்களும் திண்ணன் யாரும் சொல்லல, எல்லாருமே கண்ணப்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க. திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேற்றுள்ளவனை காரியம் கெடுவது. சோனா சோமசுந்தரமாவுக்கு இந்த தொடர் ரொம்ப பிடிக்குமா?
அரவிந்தனாவுடைய அம்மா சொர்ணா சுவாமி சுந்தரன் அந்த காலத்துல ரொம்ப அவங்க திருமுறைகள் எல்லாம் நல்லா பாடி சைவத்துக்கு நல்ல தொண்டு செய்த ஒரு குடும்பங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் அப்படின்னாரு. குறிஞ்சி நில வளத்தை தமிழ் இலக்கண முறை செய்யும் வகையினை புகழ்ந்து என்று சொல்லி சொல்றார். நாவலர்னா கலைவாணி அருள் பெற்ற கலை நாவலும் ஞானவாணி தன் நாவில் பதியப்பட்ட ஞான நாவலும் என நாவலர் ஆவார் இருவகையினர் என்று சொல்லி கூறிய நாவலர் பிற்கூறிய நிலையினர் நக்கீர தேவர், அப்புறம் சமயக்குறவர்கள் முதலிய ஞானத்தமிழ் நாவலர் என்று சொல்லி சொல்லாரு. நாவலர்னா யார் அப்படின்னா இதுல சொல்லப்பட்டது என்ன யார் அப்படின்னா 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் நக்கீர தேவநாயனார், கல்லாடனர், இது போன்று. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரர், அப்புறம் மணிவாசக பெருமான், இவங்க எல்லாரும் புகழ்ந்து போற்றியது அதாவது நாவலர் புகழ்ந்து போற்றும் என்று சொல்லி சொல்றார். பூவலர் வாவி சோலை அப்படின்னா நிறைய நீர்ப்பூக்கள் ஏனைய சோலைகளில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மலை காலத்தி மலை என்று சொல்லி சொல்றார். பொத்தப்பி நாடு காலத்தி மலை சாரலுக்கு வடக்கே 40-50 நாளிகை அளவில் உள்ளது. குறிஞ்சி பகுதியை சேர்ந்த மலைநாடு இப்பெயர் இன்றும் வழக்கில் இருக்கின்றது. பொத்தப்பி நாட்டை கண்ணப்பர் திருநாடு என்பன கூட்டுக என்று சொல்லி, இந்த பொத்த அப்பி அப்படின்னா கண்ணை பெயர்த்து அப்பியதனால் அதுக்கு பேரு பொத்தப்பி நாடு என்று சொல்லி பெயர்த்து அப்பியதனால அப்படி சொல்றாரு. ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். இத்திருநாடுதன்னில் இவர் திருப்பதியாதென்னில் இத்திலம் அருவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் மத்தவன் களிற்று கோட்டு வந்தொடர் வேலி கோலி ஒத்தபேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். ரொம்ப பழமையான ஊர் உடுப்பூர் என்று சொல்லுவது. நாயனார் அவதரித்த ஊர் உடுப்பூர். இன்னைக்கு கர்னூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் போற வழியில் இருக்கக்கூடியது உடுப்பூர். நீங்க அங்க போனா கோயம்புத்தூர்காரர் தான் ஒருத்தர் அந்த கோயில் திருப்பணி செஞ்சிருக்கிறாரு. அவர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அவர் பேர் எனக்கு நினைவு வரல. அவர் தான் அந்த திருப்பணி செஞ்சிருக்கிறார். கோயிலுக்கு பெருமானுடைய ஆலயம் இருக்கு, கண்ணப்பருடைய திருவுருவச் சிலை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் நல்ல அருமையான அர்ச்சகர். எப்ப போனாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். காலத்தில் இருந்து 2.5 மணி நேரம் ஆகுது கார்ல போறதுக்கு. 2.5 மணி நேரம், 100 கிலோமீட்டர். அப்படி உடுப்பூர் என்று சொல்லுவது. இந்த திருநாட்டிலே அவரது திருப்பதியாவது யாது எண்ணில் முத்துக்களை கொழித்து வரும் அருவிகள் ஓடுதற்கிடமாகிய சாரல்களுடைய நீண்ட மலைகள் சூழ்ந்த பக்கத்திலே அப்படிங்கிறார். முத்துக்களை அப்படின்னாரு. அதாவது திருப்பதி என்னன்னா நித்தில அருவி சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் அப்படின்னார். அப்படியே முத்துக்களை எல்லாம் கொழித்து வரக்கூடிய அருவிகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சாரல்களுடைய நீண்ட மலைகள் சூழ்ந்த பக்கத்திலே மதம் பொருந்திய யானைகளின் கொம்புகளால் வழிய தொடர்ந்து வேலியிட்ட அப்படின்னார். அப்படின்னா அந்த நாட்டுக்கு அந்த பொத்தப்பி நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுல உடுப்பூர் என்று சொல்லி ஒரு பதி. அந்த உடுப்பூருக்கு அரணாக இருப்பது என்னன்னா யானை தந்தங்களையே வேலியாக அமைத்திருக்கிறார் அந்த ஊர்ல நாகன் என்று சொல்லி அவர். ஆமா, கண்ணப்பனாருடைய அப்பா யானை தந்தங்களாலே வேலியன். ஒரு யானை தந்தம் கிடைச்சாவே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யானை தந்தத்தாலேயே வேலி அமைச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஊர் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. இப்ப எத்தனை யானைகளுடைய தந்தங்கள் அங்க வெட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் நம்ம இல்லையா? அப்படி யானை தந்தங்களாலே வேலி அமைத்த அந்த மதம் பொருந்திய யானைகளின் கொம்புகளினால் வழிய தொடர்ந்து வேலியிட்டு அதனால் ஒரே தன்மை தாகும் பெரிய மதில் அரணால் சூழப்பட்டு விளங்கும் பழம்பதியாக உடுப்பூர் என்று சொல்லி சொன்னார்கள். திருநாடு அப்படின்னா திருப்பதி. திருப்பதினா நீங்க வேற எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. திருப்பதி இறைவன் இருக்கக்கூடிய ஊர். திருனா சிவம் இல்லைங்களா? பதினா ஊரு. ஆமா, அப்படிதான். இந்த திருமலை அப்படின்னா உடனே அங்க போயிடுது. திருமலைன்னு நமக்கு கைலாயம் தான் திருமலை. திருமலைனா நமக்கு எது? கைலாயம் தான் திருமலை. ஆமா, திரு என்பது நாயனார் அவதரித்து தலம் பெற்ற சிறப்பு குறித்தது. பெரியவர்கள் அவதரித்ததனால் நாடு பெருமை பெறும் என்றதனை சொல்றார். பெரியவங்க ஒரு ஊர்ல பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தருள் உலகானால் நம்மளவோ பேருடையில் சிறந்த திருமுனை பாடி ஊர் பாடும் சீர்பாடும். நாவுக்கரசுடைய புராணத்தில் வருதுங்க. மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தருள் உள்ளதானால் அப்படின்னு 2 பேரும் பிறந்திருக்கிறாங்க திருமுனைப்பாடி நாட்டில். அதுக்கு பேரு திருமுனைப்பாடி நாடுன்னு பேருங்க. விழுப்புரம், பன்ருட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் திருமுனைப்பாடி நாடு. அந்த 2 பேரும் அவதரிச்சிருக்கிறாங்களாம். அப்படி அவதரிச்சதுனால அந்த உலகத்திலேயே சிறந்த நாடு அதான் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
முதல் பாட்டு இது மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்வு நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருட உளதானால் அம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி உட்பாடும் சீர்பாடு என்று சொல்லி சேக்கிழர் பெருமான் அதனுடைய பெருமையை சொல்றாருங்க. ஆமா, அதே மாதிரி ஐயர் நீர் அவதரித்திடப்பதை அளவில் மாதவம் செய்தது எங்க எருக்கத்தம்புலியூர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படி யாத்திரையா போயிட்டு இருக்குது. அப்படி யாத்திரை சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் போறாரு, பின்னாடி எல்லாரும் போறாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட போறார். யாழ்ப்பாணர் சொல்றாரு, எருக்கத்தம்புலியூர் வந்தாச்சு. இன்னைக்கு அதுக்கு பேர் ராஜேந்திர பட்டணம்னு பேருங்க. ஜெயங்கொண்டம் போற வழியில, விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில் இருக்கக்கூடியது ராஜேந்திர பட்டணம். வேகமா ஓடி வந்து அடியன் அவதரித்த பதி இதுதான் சாமி அப்படின்னாரு. அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னாரு. ஐயர் அப்படின்னா யார்? ஐயர் சொன்னவர் தான் ஐயர். ஞானசம்பந்த பெருமான் அவர் யாரு? பாணர். ஆனா சொன்னது எப்படி சொன்னாரு? ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னாரு. பெரிய புராணத்துல 3 இடத்துல ஐயர்ல வரும். 3 பேருமே ஐயர் இல்ல. கண்ணப்பநாயனர் குணத்துல ஐயர் வரும். கண்ணப்பநாயனர் வேடர் ஐயர். அங்க நந்தனார் புலையர் இல்லையா? புலையர் குலத்துல பிறந்தவர். அவர் ஐயரேன்னு யாரு சொன்னாங்க? தில்லைவாழ் அந்தணர்கள் சொன்னாங்க. ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் அப்படின்னாரு. அது பெரியவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. இப்படி ஐயர்னு 3 இடங்கள்ல வருது. 3 இடமே ஐயர் இல்ல, சொன்னவர் தான் ஐயர் ஞானசம்பந்த பெருமான். சொல்லப்பட்டவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். பெரிய புராணத்தில் அப்படிதான் இருக்கும். வன்தொடர் வேலை கோலினர் நித்தில அருவினா மலையின் மூங்கில் யானை கோடு முதலவற்றின் பிறகு முத்துக்கள், நிறைய முத்துக்கள் எல்லாம் இதுல, அதாவது யானையினுடைய கொம்புகள்ல முத்து இருக்கும். அதே மாதிரி மூங்கில்கள்ல முத்து இருக்கு சரிங்களா? மூங்கில்கள்ல முத்து இருக்கு, கடல்கள்ல முத்து இருக்கு. 4 இடங்கள்ல முத்து வரும்னு சொல்லுவாங்க. இப்படி நித்தில அருவி மலையின் மூங்கில் யானை கோடு முதலவற்றின் பிறகு முத்துக்களை வாரி வரும் அருவிகள். வன்தொடர் வேலிகோல் யானை கொம்புகளை வரிசையும் வலிமையும் பெற தொடர்ச்சியாகி நாட்டி வேலியாக அமைத்து மலைச்சாரல் ஆதலின் புலி முதலிய கொடிய மிருகங்கள் மிக்கு வாழும் என்று சொல்லி அந்த பதியினுள்ளே புகுந்து மக்களையும் அவர்கள் கவர்ந்தவர்கள் ஆணரை மான் முதலியவற்றை துன்புறுத்தாதபடி மதில் போல நகர்காவல் செய்தவனை குறித்து வேலி கோலி அப்படின்னு சொல்லி சொன்னார். உள்ளுக்குள்ள எந்த மிருகங்களும் வராத மாதிரி நாகன் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த யானை தந்தங்களாலே வேலி அமைத்தார் என்று சொல்லி சொல்றார். வன்தொடர் வேலி கோலினர் ஒத்தவேர் அரணம் புறப்பகையாகிய பகைவர் வாராது காப்பது நீள்வரை சூழ்ந்த மலையர் உட்பகையாகிய ஏனை மிருகங்கள் வாராது காப்பது யானை கொம்பின் வேடியால் ஆகி இந்த மதிலரன். இந்த 2ம் மொத்த சூழ்ந்து பெரிய அரண்களாக இந்த பதியை சுற்றி இருந்தது என்று சொல்லி இப்பிராண தலைவராகிய நாயனார் புறப்பகை உட்பகை என்னும் இவ்விரு பகையும் வாராது முற்பிறப்பிலே தவம் புரிந்து காவல் செய்து இங்கு அவதரித்து இறைவனடி கூடியதாகிய அந்த இச்சரீரத்துக்கு ஏற்க நகர் வள பொருளை குறித்த நயம் காண்க என்று சொல்லி போன பிறப்பிலேயே உட்பகை வெளிப்பகை எதுவும் வராத மாதிரி தவம் செய்தவர் கண்ணப்பநாயனார். எப்படி அர்ச்சுனனாக இருந்த பொழுது தவம் செய்தவர் என்று சொல்லி இந்த மாதிரி சில இடங்கள்ல உரையில மட்டும்தான் வரும். பெரிய புராணத்துல அவர் தான் இவர்னு சொல்லி வராது. 2 சிலையும் ஒரே இடத்துல நீங்க பார்க்கணும்னா பெருந்தலையூர் ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்க. ஆப்புக்குடல் பக்கத்தால சக்தி சுகர்ஸ் பக்கத்துல பெருந்தலையூர்னு ஒரு ஊர் இருக்கு. இப்ப குடமுழுக்கு வருது, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வர்ற பத்திரிக்கை. இந்த மாசம் குடமுழுக்கு வரும், பங்குனி மாசம் குடமுழுக்கு வருது. அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அர்ச்சுனன் சிலை இருக்கும், கண்ணப்பர் சிலை இருக்கும். அர்ச்சுனன் சிலையும் கண்ணப்பர் சிலையும் ஒரு சேர இருக்கிறது அடியனுக்கு தெரிய பெருந்தலையூர் ஈஸ்வரன் கோயில்ல தான். நம்ம ப்ளோவர் பண்ணி செஞ்சிருக்கிறோம், 2 முறை செஞ்சிருக்கிறோம். நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, 2 முறை செஞ்சிருக்கிறோம். அந்த ஈஸ்வரன் கோயில் இப்போ உழவார பண்ணி ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யறவரு நல்லா அவரே எடுத்து நல்லா செய்யறாரு. அந்த கோயில்ல அர்ஜுனன் சிலை இருக்கும், அதே மாதிரி கண்ணப்பர் சிலை இருக்கும். போன பிறப்புல அர்ஜுனன், அடுத்த பிறப்புல கண்ணப்பர் என்று சொல்லி அங்க வச்சிருக்கிறாங்க. முதுபதியினர் பலம் பதி என்று சொல்லி சொல்றாரு. இப்படி அந்த முதுபதி என்று சொல்லி சொல்றார். சிறு குடி குறிச்சி என்று சொல்லி சொல்றார். குறிச்சி என்பது குறிச்சி வாழ்க்கை. இந்நாளில் மலைசார் பதி இருடர் பதி என்னும் வழக்குகளை மலைநாட்டில் கொங்கு நாட்டில் குறிச்சின்னு நிறைய பேர் இருக்கு. குறிச்சி இருக்கு. எங்க பவானிக்கு பக்கத்தால கூட ஒரு ஊருக்கு பேர் குறிச்சின்னு இருக்கு. அதே மாதிரி நிறைய பக்கம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறார். இப்படி ஒரு பழமையான பதி உடுப்பூர் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று சிந்திச்சு
அடுத்த வாரத்தில் மீண்டும் நம்ம பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி வெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் மற்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருந்ததுனால